பாப்பா என்னப்பா இவ்வளோ தூரம்? உன்னை பார்க்க தான்ப்பா வந்தேன். என்ன பார்க்கவா? ஏன் என்ன மேட்ரு? பையனை போட்டு நல்லா வெளுத்து விட்டேன் பாரு. ஏன் என்ன பண்ணோம்? பையன் பப்ளிக் எக்ஸாம் வேறு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. படிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதோ ப்ரூஃப் சரி அதுங்கிறான். ஆனால் காலைல கேட்டால் ஃபெயில் ஆயிடுவோங்கிறான்பா. என்னப்பா சொல்கிற? நம்ம ஷீலா இருக்குல்ல, ஷீலா. நம்ம ஷீலாவா? அட நம்ம ஷீலா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ரம்யாங்கிற பொண்ணு. ஆமா. அந்த பொண்ணு ஸ்கூல் டாப்பற. அந்த பொண்ணே ஃபெயில் ஆயிருங்கிறான்பா. என்னப்பா சொல்ற? இவன் கேட்டால் டெய்லி குரூப் ஸ்டடி போறேங்கிறான், படிக்கிறேங்கிறான். ஆனால் கேட்டால் ஃபெயில் ஆயிருங்கிறான்பா. சரி நாமளா நம்ம பிள்ளைய படிக்க வைக்கலாமேட்டு ஒரு 4:30 கலரத்தை வச்சோம்பா. பார்த்தா நான் ஏஞ்சிட்டேன், பக்கத்துல என் பொண்டாட்டி ஏஞ்சிட்டா. நம்ம ஷீலா அந்த பொண்ணு ஏஞ்சிட்டா. ஆனால் நம்ம பையன் மட்டும் ஏந்திரிக்கல. நீ பலாரத்தை உன் பையனுக்கு வச்சியா இல்லை ஷீலாக்கு வச்சியா? பையனை தான்ப்பா வச்சேன். சுற்றி நீ ஷீலா பின்னாடியே வந்துட்டு இருக்க. என்ன மேட்ரு? அப்படிலாம் இது உள்ளப்பா. பையன் படிக்கணும் தான்ப்பா வச்சேன். சரி பையன் படிக்கணுமேன்ட்டு அவன் ஏப்பலான்ட்டு போனான். காலையில் பையனும் ஒரு மெசேஜ் என்னன்னு பார்த்தா இதை வாசாப்பாமே. ஆமா அதுல இன்னும் மெசேஜ் என்ன வந்துருந்துப்பா. இதான் புதுமா இருக்குங்களா என்னப்பான்னு கேட்டதுக்கு கேள்விக்கு பதில் பாங்கிறான். அப்படின்னா என்னப்பா? காலை வணக்கம்பா. வணக்கம்பா. சொன்னப்பா. ஓ அதுக்கு அர்த்தமா அது? சரிப்பா. வா பையனே ஃபெயில் ஆயிருவான். அப்ப என் பையன் என்ன பத்த கிழிச்சு வச்சிருப்பான். இரு அவனை கூட்டு கேட்போம். டேய் வாங்க. என்னப்பா நீங்க எக்ஸாம் தானே இருக்கு உனக்கு? ஆமாப்பா. எழுதிட்டியா? எழுதிட்டேன்ப்பா. 99 மார்க் எடுத்துருப்பா. 99 மார்க் எடுப்பியா? ஏன் மீதி அந்த 1 மார்க் என்னாச்சு? இப்போ 100 மார்க் எடுத்து கண்ணு பட்டுருப்பா. 99 மார்க். என்ன நான் சொல்றேன் பாத்தியா? ஆக்காடா ஜெக தெரியாது இந்த நாய்க்கு. இவன் 99 மார்க் எடுப்பானா? முந்தா நேரத்தை இந்த முடி நோட்டை எடுத்து வச்சு யார் என்ன செஞ்சுருக்காங்க பார்த்து படிச்சு சொல்றாங்கன்னா இவன் பல்லா காமிச்சு ஓடுறாப்பா வெளியே. இவன் 99 எடுப்பானா? பையனே ஃபெயில் ஆயிடுவானா? நீ எப்படி பாஸ் பண்ணுவ? இப்போ மாமன் பையன் 12ப்பா. நான் இப்போ தான் 10th படிக்கிறேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. இதுக்கு தான் திருவள்ளுவர் அப்பயே சொல்லியிருக்காரு, யாகாவராயும் நாகாக்க சோகாப்ப சொல்லிலுக்கு கட்டு. அப்பா அது கட்டு இல்லைப்பா, பட்டுப்பா. பட்டா ஏன்பா அமர்க்கும்போது கேட்குறேன். அதெல்லாம் தெரிஞ்சுன்னா நான் அப்பயே பெரிய ஆயிருக்கேன். இதுக்கு தான் படிக்கடா படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன்.